இந்த 18 விழுக்காடு பிரித்து கொடுக்கப்பட முடியாது. இந்த 18%-லேயே எஸ்சில யார் முந்திரானோ வாங்கிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல, அவர் நினைப்பது போல கண்டிப்பாக நடக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு, அதுக்கும் ஆயுள் இருக்கு. மனிதனுக்கு மாதிரி மரங்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஆயுள் இருக்கு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அவர் சொல்றத பாஜகவில் உள்ள அத்தனை பொறுப்பாளர்களும் ஒழுங்காக கரெக்டாக இரவும் பகலும் பார்க்காமல் உழைத்தால் கண்டிப்பாக புத்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி சேரும். அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்படி ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்கன்ட்டு ஒரு 2 நாள் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. நாம் தமிழர்களுக்கு மாலை வணக்கம். நம் அரங்கத்திற்கு வந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில குழு உறுப்பினர் திரு தாஸ் பாண்டியன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம், மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். எப்படி ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ரொம்ப அலைச்சல் போல இன்னைக்கு உங்களுக்கு. பார்த்தது ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன் தான் போனாலும் கொஞ்சம் இது சார். சில முக்கியமான கண்டனுக்கு நம்ம கடந்த வாரம் உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீடுல உள்ஒதுக்கீடு செல்லும் என்று ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு இஷ்யூஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த வாரம் கொடுத்ததுல இருந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு அப்பவே சொன்னாரு. நீங்க அந்த விஷயம், நீங்க எல்லாம் அம்பேத்கர் வழி வந்தவங்கன்றீங்க, நீங்க எப்படி இந்த சட்டம் மீறீங்க, அவர் அது மாதிரி சொன்னது, நீங்க இது மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்களே அப்படின்ட்டு ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா 1936 பம்பாய் மாகாணத்துல மத் சாதியினருக்கு 15% இடஒதுக்கீடு தரதா ஒரு ஓபன் மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அதாவது நம்ம தேசத்திற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அப்புறம் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதான் இடஒதுக்கீடு. அன்னைக்கு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய காலகட்டம் மக்கள் தொகை நம்ம நாட்டுல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி பெரிய கோடி அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ மக்கள் தொகை அதிகமான நாடு 2ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்போ 2030 சைனாவின் பின்னுக்கு தள்ளி இந்தியா தான் உலக மக்கள் தொகை முதலிடம் இருப்பது ஒரு புள்ளிவிவரம் கூடுது. எஸ்சிகளுக்கு 18% 18 விழுக்காடு அந்த இடஒதுக்கீட்டுல கொடுத்துருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எஸ்சில கிட்டத்தட்ட 74 76 உட்பிரிவுகளோட சேர்த்து இந்த நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாதி சமூகம் வருது எஸ்சில. எஸ்சி அப்படின்னா ஒரு 76 74 உட்பிரிவுகள் வருது. இல்ல, இதை பத்தி தான் கடந்த வாரம் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி நீங்க கூறின கருத்துக்கள். எஸ்சிகள் இடஒதுக்கீடு சரியான வாரம் சொல்லியிருக்கீங்க. கடந்த 2 நாட்கள் முன்னாடி எம்பி ரவிக்குமார் ஒரு பதிவு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னா, பாராளுமன்ற வளாகத்துல மத்திய இணையமைச்சர், தமிழ்நாடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஒரு இதை கொடுத்தாரு, இடஒதுக்கீடு பத்தி கொடுத்தாரு. அதாவது 18% நீங்க கூறிய கருத்துக்கள் 18% இடஒதுக்கீடுல அது 3ஆ பிரிக்கலாம். தேவேந்திர குலத்திற்கு ஒரு 6%, அருந்ததியருக்கு 6% அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கலான்னு ஒரு இதை கொடுத்திருக்காரு. ஏன்னா நீங்க சொல்ல வர விஷயத்துக்குள்ளதான் வருது. இப்ப இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொடுங்க. அது அபிஷியல் நியூஸ் இல்ல. அது உங்களுக்கு அவருக்கு வேணா அவர் சொன்ன கருத்துக்கள் நியாயமாக இருக்கலாம். என்னுடைய கருத்தை தான் நான் பதிவு பண்ணுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு 18 விழுக்காடு கொடுக்குறோம்னா கிட்டத்தட்ட 24 உட்பிரிவு சாதிகள் இருக்கு.
74. ஆமா, 74 உட்பிரிவு சாதிகள் இருக்கு. இந்த 74 சாதிகளுக்கும் இந்த 18 விழுக்காடு பிரித்து கொடுக்கப்பட முடியவில்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டில நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில ஒரு சமூகம் எஸ்சி சமூகம் பெரிய சமூகம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சென்னையை தாண்டி திருச்சியை தாண்டி ஒரு சமூகம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கோயம்புத்தூர் அந்த அது ஒவ்வொரு சமூகமும் பல்லர் பறையர் செட்டியர் இப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அது வேறு. நான் சொல்றேன் எஸ்சி பிரிவு உட்பிரிவுல சொல்றேன். எஸ்சில இந்த உட்பிரிவுல இதுல இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் இப்ப அந்த 7-8 உட்பிரிவுகளை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதி திருவாவூருக்கு 6%, அருந்ததியருக்கு 6% கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு ஒன்றிய அரசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், இது 3 மட்டும் இல்ல சாதி, அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க சொல்ல வர்றது இந்த 3% 78% இந்த 18% இருக்காங்க. இந்த 3 சாதி மட்டும் இல்ல, இந்த 3 சாதியில உட்பிரிவு வண்ணான் பறையர்கள்லயும் சாம்பா அது இதுன்னு எல்லாமே உட்பிரிவுகள்லாம் இருக்கு. இந்த எல்லா சமூகமும் எஸ்சில தான் வருது. எல்லாமே அந்த தாழ்த்தப்பட்ட தனித்தனி இதுல பறையருக்குள்ளேயும் பல்லருக்குள்ளேயும் செக்கையருக்குள்ளேயும் வரல. அவங்களும் தனிப்பிரிவா இருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குதுல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு உள் ஒதுக்கீடு, இந்த ஒதுக்கீடுக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த சிட்டில ஒரு சமூகம் இருக்குன்னா அந்த சிட்டில உள்ளதை பூரா எதுக்கு எடுத்தாலும் நீங்க எல்லா ஆபீஸரும் எல்லா அரசு அலுவலகம் பக்கத்திலே இருக்கு. இதுல ஒரு சமூகம் போய் முன்னாடியே நீங்க 18 விழுக்காட பிரிச்சு கொடுக்க முடியல. யாரு முந்திரானா அவன் வாங்கிக்கிறான். அப்படி இல்லையா? முந்திரா வாங்கிக்கிறா இல்ல, 18%த்திலேயே எஸ்சில யாரு முந்திரானா வாங்கிக்கிறான். சில விஷயங்கள் தான் மார்க் அடிப்படையில கொடுக்கப்படுது. நீங்க படிக்கிறீங்க, எஸ்சில எத்தனையாவது சாதிகள் இருக்கு. ஆமா, இதுல நீங்க படிக்கிறீங்க, அவன் மார்க் வித்தியாசத்துல உள்ள போயிடலாம். சில விஷயங்கள் இது இந்த 18 விழுக்காடுல எவன் முந்துறானோ அவன் வாங்கிக்கிறான். அப்படி ஒரு சிஸ்டத்தை 18 விழுக்காடு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அருந்து கொடுக்கப்பட்டது. இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க நம்மள எடுத்துப்போம், அருந்ததியர்கள் இந்த சமூகத்திலேயே பாவம் ஒவ்வொரு மனிதனும் மலத்தை கூட ஆகுறது அந்த சமூகமா தான் நியாயமான இதுதான். அவங்களுக்கு இந்த உள் ஒதுக்கீடு கொடுத்ததுல தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ அவங்க வளரும். ஆமா, இந்த சமுதாய வளர்ச்சியில பொருளாதார ஒரு வளர்ச்சிக்கு. ஆமா, நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த இடஒதுக்கீடே வேண்டாம், இடஒதுக்கீடே வேண்டாம். ஒவ்வொரு சாதிக்காரனும் ஒவ்வொரு இது இருக்கு. இது இந்தியன் ஆயிட்டுருங்க. நம்ம இந்தியாவில உள்ள ஒவ்வொருத்தரும் பாஸ்போர்ட் மாதிரி இந்தியன் ஆயிட்டுருங்க. அவன் மலையில இருந்து பாத்ரூம் கிளீன் பண்ணதுல இருந்து எல்லா சாதிக்காரும் பண்ணட்டும். ஏன் அருந்ததி மட்டும்தான் பண்ணணுமா? அப்படி கண்டிப்பா இல்லை. அப்போ அந்த அருந்ததியர்கள் பண்ணும்போது இந்த நேரத்துல இந்த இடஒதுக்கீடு நல்லதுன்னு நான் சொல்றேன். இத 3 சமூகத்துக்கு 3 சமூகம் மட்டும் இல்ல. நீங்க சொல்றது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை உங்க கட்சி சார்பில் வரவேற்கிறீங்களா? அதாவது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். சூப்பர். நீதிபதிகளுடைய தீர்ப்பு என்னை விட பல மடங்கு ஆராய்ந்து ஆலோசித்து இது ஒரு நீதி கிடைக்கப்பட்டது. இது நான் கண்டிப்பா உண்மையா ஆதரிக்கிறேன். கடந்த வாரம் அவங்களுடைய நீதி கரெக்டா கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நான். சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. மாநில தலைவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, 2026 எங்களுடைய டார்கெட் 2026 ஆளும் திமுகவை கண்டிப்பா நாம விரட்டுவோம், தேர்தலில் தோற்கடிப்புன்னு சொல்லிட்டு 600 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு கடந்த நேற்று திருப்பூர் ஒரு உங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு கூட்டம் நடந்ததுல பேசியிருக்காரு. இதுல எங்களுடைய மெஷின் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா திமுக எப்படியாவது அகற்றி பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியோட ஒரு ஆட்சி அமைக்கணும் அவங்க நினைக்கிறாரு. அது செயல்பாட்டுக்கு வருமா? சார், 100% செயல்பாட்டுக்கு வரும்.
திமுகவை அகற்றுறது உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சி சில பொறுப்பாளர்கள் சில பொறுப்பு மாவட்டத்திலிருந்து மாநிலத்திலிருந்து தலைவர் தவிர சில தலையெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும். நடத்தப்பட வேண்டுமா? நடத்திட்டு இருக்காங்க. நடத்தப்பட வேண்டும் இன்னும் நடத்தலாம். ஆமா, சில மாவட்டங்கள்ல மாவட்ட தலைவர்கள் மாற்ற வேண்டும். வேலை செய்யறவங்க வேலை செய்யாதவங்க அப்படி இல்ல. இதுல வந்து இதுல வந்து தலைவர்களை சில பேர் வந்து ஏமாத்தி வேலை செய்யற மாதிரி எனக்கு தோணுது. பண்ற மாதிரி. ஆமா, அதனால நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல அவர் நினைப்பது போல கண்டிப்பாக நடக்கும். அவர் நினைப்பது நடக்குது, கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. எப்படி நடக்கும் அப்படின்னா அவரு சொல்றத ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில இருக்க பொறுப்பாளர் அனைவரும் அதுதான் நீங்க சொல்ல வர்றது சொல்றேன் நானு. என்னன்னா நேற்று அதே மாதிரி இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரவேற்கிறோம், ஆனா நாம வாங்குற இடத்துல இல்ல. எது நாம வாங்குற இடத்துல இல்ல, கொடுக்கிற இடத்துல இல்ல. நான் வரேன் அதாவது சொல்றது பாத்தீங்களா, அவர் நினைச்சது நடக்கணும்னா அதிமுக கூட்டணிக்கு வரவேற்கிறேன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா தலைமையே இருக்கிறது பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி தான், மாநில தலைமை தான் வந்து பொறுப்பு எடுக்கும். இல்ல கண்டிப்பா அதான் நான் சொல்ல ஒரே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆண்ட ஒரு 5-6 முறை ஆண்ட கட்சி இது, வளர்ந்துட்டு வர கட்சி. மத்தியில விட சார் ஆலமரமே 50 வருஷத்துக்கு அப்புறம் மலர் ஆயிரும் சார். நீங்க கனி கொடுக்குற மரமா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு, அதுக்கும் ஆயுள் இருக்கு. மனிதனுக்கு மாதிரி மரங்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஆயுள் இருக்கு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னன்னா, நாங்க கண்டிப்பா திமுக வெட்டுவோம். அண்ணாமலை அவருடைய தலைமையில வரக்கூடிய 26 ஆட்சி அமைப்போம். நான் கிட்டத்தட்ட எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப அவர் இந்த சொன்ன கருத்து ஆமா சொல்லும் போதுதான் நாங்க மறுத்துதான் பேசியிருக்கோம். அது தமிழ்நாட்டுல இந்த நாங்க நடத்துவோம் சொல்லியிருக்கோம். அதான் சொல்லியிருக்கீங்க. எங்க தலைவராகத்தான் சொல்லியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் நீங்க சொன்னீங்க 40ல நாங்க 25 தொகுதி எடுப்போம். ஒரு சில தொகுதிகள் எடுக்கல. பட் உங்களுடைய கனவு இருக்கலாம், உங்களுடைய குறிக்கோள் இருக்கலாம். சார் நாங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடும் போது பரிசு பெற்றுவோம் தான் ஓடுவேன். கண்டிப்பா நியாயமான விஷயம் தான். அது தோல்வியும் வெற்றியும் வீரனுக்கு அதை விட்டுருங்க. கரெக்ட். நான் சொல்றது வந்து இப்ப அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல, அந்த கருத்துக்கு சொல்ல வர அவர் சொல்றத பாஜகவில் உள்ள அத்தனை பொறுப்பாளர்களும் ஒழுங்காக கரெக்டாக இரவும் பகலும் பார்க்காமல் உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஒன்னு நம்பர் 1. நம்பர் 2, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட கூட்டணி சேரலாம். கட்சி சேரலாம். கட்சியில் உள்ள ஊழல்வாதிகள் சேரக்கூடாது. என்னுடைய கருத்து சார். இப்ப திமுக ஊழல்வாதி இருக்காங்க சார், கட்சியில இருக்காங்க. சரி, எல்லா கட்சியிலும் திமுக சரி, காங்கிரஸ் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, கம்யூனிஸ்ட் பூரா சரி. ஏன் நீங்க இப்ப எங்கெல்லாம் வந்து நீங்க சொல்ல முடியாது. பாஜக நாங்க இப்ப அண்ணாமலை தலைவர் கீழே நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால நீங்க எந்த வந்து ஊழல்வாதிகள் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. நீங்க அடுத்த கேள்விக்கு போனாவே அந்த இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பிஜேபியில கூட்டணி சேரும். பிஜேபி தலைமையில தான் நாங்க வந்து வரக்கூடிய 26 இந்த சட்டமன்ற தேர்தலில் வழிவகுப்போம், நிப்போம். ஆனா எங்க தலைமையில நாங்க ஆட்சி அமைப்போம். கண்டிப்பாக ஏடிஎம்கே விருப்பப்பட்டா வந்து சேரலாம். ஆனா அதுலயும் சில ஊழல்வாதிகளை நாங்க சேர்க்க மாட்டோம். அப்ப யார சொல்ல வரீங்க? அப்படிலாம் ஊழல்வாதிகள் யாரோ அவர்களே நாங்க சேர்க்க மாட்டோம். இப்ப நீங்க ஊழல்வாதி இருக்கீங்களா, இது வந்து நீங்க தமிழகத்தை சொல்றீங்க, மாநிலத்தை சொல்றீங்க. இதேதான் இன்னைக்கு காலையில கடந்த 2 நாள் முன்னாடி ஹிடன் ஒரு அறிக்கை கொடுத்தது, அந்த செபியை பத்தி கொடுத்தது. செபியோட இது வந்து உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் போது அதானி குரூப் வந்து எந்த ஒரு கரப்ஷன் பண்ணலன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால உச்ச நீதிமன்றம் கடந்த ஒரு 4 மாதம் 6 மாதம் முன்னாடி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிச்சு. பட் ஆனா நேற்று அவங்க கொடுக்கும்போது தெளிவா கொடுக்குறாங்க. செபி தலைவர் அந்த மாலாவி அவங்க வந்து கொடுக்குற அவங்களே வந்து அதுல வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டரா இருக்காங்க. அப்படின்ற போது அவங்க கொடுக்குறாங்க. அவங்க தலைவர் அந்த அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, என்னன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதானி குழுமத்துல நான் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அதை விட்டுருங்க. இல்லையா, அதுதான் பண்ணிருக்காங்க. அவங்க ப்ரூஃப் கூட காமிக்கிறாங்க. என்ன இல்ல ஒரே நேரம் அவங்க ப்ரூஃப் காமிச்சனால 96,000 கோடி வந்து அதானி குரூப்புக்கு வித்தின் 1 டேல நடந்திருக்கு லாஸ்.
இன்னும் எதிர்பார்த்தாங்க. இன்னும் வந்து ஷேர் மார்க்கெட் விழுந்துரும் எதிர்பார்த்தாங்க. God bless. உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் போட்ட பணம் ஓரளவு மிச்சம் இருக்கு. ஆனா இதுல இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. நீங்க ஊழல்வாதி கரப்ஷன் இல்ல நீங்க சொல்றீங்களா? உங்க மாநிலத்துல அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த கரப்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு பெரிய இன்வால்வ்மெண்ட் இருக்குன்ற. இது நீங்க கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம கொடுக்கல, காங்கிரஸ் கொடுக்கல, இவங்க கொடுக்கல. யார் இடைபார்ப்பு வந்து ஒரு முக்கியமான ஆபீஸ்ல கொடுக்க கூடாது, பிரதமர் ஆபீஸ்ல கொடுக்க கூடாது. ஆபீஸ்ல யாருக்கு கொடுக்கணும்? பிரதமரே சொல்றாரு. பிரதமர் எப்படி சொல்லுவாங்க? நீங்க ப்ரூஃப் காமிங்க, சும்மா எல்லாம் பிரதமர் எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு நாடுன்னு இருந்தா நாட்டுல வந்து அரசியல்வாதி வேற, வியாபாரி வேற. அரசியல்வாதி வியாபாரிகள் ஒண்ணு சேர்க்காதீங்க. நாங்க வந்து மக்களுக்கு செய்யறவங்க. வியாபாரம் பண்றது வியாபாரிக்கு அது வேறு. அதானி வேறு, அம்பானி வேறு, அரசியல்வாதி வேறு. பிரதமர் வந்து நாட்டுக்கு பிரதமர், அவங்க கூட பிசினஸ் பண்ணல. அது தவறான கருத்து. அது சட்ட பிரகாரம் போகுது. மக்களவையில கேள்வி கேட்கும் போது எல்லா பதிலும் நாங்க சொல்லுவோம். இல்ல மக்களவையில கேள்வி நேரம் கொடுக்கும்போது 0 டைம்ல வந்து கேள்வி கேட்க நாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது. சரி, அதை பத்தி எல்லாம் வரும் நாட்கள் பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயம் நீங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பத்தியே பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய திமுக அமைச்சர் தாம அன்பரசன் அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்படி ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்கன்ட்டு ஒரு 2 நாள் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடுது. அதே மாதிரி அதிமுக வந்து இந்த கால்பந்தயம் நடத்தக்கூடாது, மக்களுடைய வரி பணம், மக்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, எல்லாத்தையும் நீங்க ரேட் ஏற்றிருக்கீங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இபிஆ இருக்கட்டும், கார்பரேஷன் டாக்ஸா இருக்கட்டும், டிரைனேஜா இருக்கட்டும், வாட்டர் யூட்டிலிட்டிஸ் எல்லா விஷயத்தையும் நீங்க ஏற்றிருக்கீங்க. இந்த டைம்ல இந்த ஒரு கேளிக்கை வேணுமான்னு கேட்கிறேன் சார். அதாவது அவங்க கேட்கறது எதிர்கட்சி கேள்வி இல்ல, கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. கோர்ட்டுக்கும் போகட்டும். அத மாதிரி எல்லா விஷயத்திலையும் எதிர்கட்சி இருக்கும்போது நாங்க பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். ஓகே, குட். அதே மாதிரி நியாயத்தை மக்களுக்காக கேட்கும்போது சந்தோஷப்படுறோம். ஆமா, மறைந்த முதல்வரை பத்தி அன்பரசு பேசி யாரா இருந்தாலும் தவறான விஷயம். அது நானே சொல்றேன். ஆமா, அது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய மெரிட் மட்டும் தான் பார்க்கணும். அது மாதிரி அன்பரசுக்கு தக்க பதவிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவன் பேசியிருக்கான், மரியாதை குறைவா பேசியிருக்கானுங்க. உங்களுக்கு தவறு பேசினா தவறு செஞ்சா தண்டனை இருக்கு. அது வந்து நாங்க வந்து அதுல வந்து உடன்பாடு. எங்களுக்கு வந்து மறைந்த முதல்வர்களையும் பெரியவர்களையும் தரைக்குறவா பேசுறதுக்கு எங்களுக்கு எங்க கட்சி கத்துக் கொடுத்தாரு. நல்ல அருமையான விஷயம். ஓகேவா? நாங்களும் யாரையும் தரைக்குறவா பேச மாட்டோம். அவர்களுக்கு அரசியல் ரீதியாக மக்களுக்கு செய்த தவறையும் செய்த ஊழல்களையும் சுட்டி காட்டி மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்போம் தான் எங்களுடைய கருத்து. ஒரு உறுதியை நீங்க ஆமா ஆமா, அதே பல நாட்கள் அதை வரவேற்போம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும். கடந்த வாரம் இதுதான் ரொம்ப சென்சிட்டிவா கொடுக்குது. வக்பு வாரியத்துல மத்திய அரசு ஒரு சட்டத்தை கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் எடுத்துவாரு. அது ஒரு அறக்கட்டளை. அதுல வந்து முஸ்லிம்கள் அல்லாத, இஸ்லாமியர்கள் அல்லாத இரு இந்துக்களை உள்ள நியமனம் பண்றதுக்கு அவங்க ஒரு இதை எடுத்துவாரு. இதை வந்து எதிர்கட்சிகள் எல்லா நாட்டுல இருக்க எல்லா கட்சியுமே கடுமையா எதிர்த்திருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்கிற ஒரே விஷயம் தான். இப்ப இந்து அறநிலைத்துறை இருக்கு. இந்த இந்து அறநிலைத்துறையில ஒருத்தர் வந்து ஒரு போஸ்டிங்ல வர்றாருன்னா அவருக்கு முக்கியமா கடவுள் பக்தி இருக்கணும்னு ஒரு பிரமாண பத்திரம் கொடுத்துட்டு அவங்க உள்ளே வராங்க. இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு இந்துக்கள் உள்ள வாய்ப்பு விட மாட்டாங்க. ஏன் இஸ்லாமிய மாதிரி இப்படி ஒரு வெறுப்ப பிஜேபி காட்டுது? ஏன்னா வக்பு வாரியம் அவங்களுக்கு ஒரு போர்டு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் சுதந்திரத்துல அதை கரெக்ட் பண்ணி எவ்வளவு விஷயத்த செக்மெண்ட்ஸை மாத்தி வர்றாங்க. கடைசியா 2013ல அதுக்கு ஒரு ஒழுங்குமுறையை தெளிவாக்கி கொடுத்திருக்காங்க. இந்த சொத்துக்கள் வெப்பது தனிநபரால சுரண்டப்படக்கூடாது, அதுக்கு இத்தனை இது இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பக்கா பண்ணிருக்காங்க. ஏன் அந்த விஷயத்த இஸ்லாமியர் வந்து இன்னைக்கு வந்து நாட்டிற்கு ஒரு முக்கியமான மக்கள் அவங்களுடைய விஷயத்தை பற்றி ஏன் RSS உங்களுடைய கட்சி வந்து அதுல ஏன் இவ்வளவு ஒரு முன்னுரிமை காமிக்குது? இப்ப அவங்க கேட்டு விடுறாங்க. இதே இது திருப்பதியில போய் நாங்க பண்ண முடியுமா? திருத்தல பண்ண முடியுமா? திருச்செந்தூர் பண்ண முடியாது. இதே இது வேளாங்கண்ணி இதுல போய் பண்ண முடியுமா? எதுல பண்ண முடியாது. ஏன் இஸ்லாமியர் மட்டுமே ஒரு விருப்பம் காட்டுறாங்க? சார், அதாவது நீங்க கேட்ட கேள்வி வந்து அது ஒரு தனி அறக்கட்டளை மாதிரி. இதுல வந்து அந்த இஸ்லாமியர்கள்
ஒரு பெண்களை கூட அதை சேர்த்துறது இல்ல அதுல 2 பெண்கள் 2 பெண்கள் அவங்களுடைய ஏற்கனவே இருக்கு. அதாவது வந்து அதுல வந்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே ஒர்க் இருக்கிற எந்த இடத்துலயுமே ஏழை எளிய மக்கள் வைக்கல. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் தான் அந்த இடத்தெல்லாம் ஆக்கிபை பண்ணிருக்கான். அதுல வந்து ஒரு சிஸ்டமே இல்ல. எவன் பெரிய ஆளோ எவன் தன்னுடைய பண வசதி தன்னுடைய ஆள் வசதியை வச்சிருக்கானோ அவன் தான் அந்த இடத்தை வச்சிருக்கான். இது வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா அது இஸ்லாமியர்கள் ரைட் ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே இஸ்லாமியர்கள் இந்த ஒர்க் போடுறது இஸ்லாமியர்கள் ரைட் ஓகே. இவங்க ஏழை வரையெல்லாம் அனுபவிக்கணும்ல இந்த இடத்த. அதுக்கு தான் அதை ஒழுங்குபடுத்துறோம். நீங்க ஒழுங்குபடுத்தணும் சொல்றீங்க. ஆமா, நல்ல விஷயம் சொல்றீங்க. ஆமா, ஏன் அதுல வந்து ஏன் அதுக்கு அவங்களுடைய மதத்திலிருந்து வைக்கிறத வந்து இன்னொரு மதத்துக்கு உள்ள வரும்போது கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனை வரும். இப்போ அதுல ஒரு பிராமணர் 2 பேர் இருந்தீங்கன்னா அது எவ்வளவு இஷ்யூஸ். நீங்க வந்து அரபு நாடுகள் போங்க, அரபு நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுன்னே சொல்றாங்க. உண்மைதான். நீங்க வந்து இந்து நாடு இருங்க, ஜனநாயக நாடு இருக்கட்டும், அதுக்குன்னு பேச உரிமை கொடுத்த உடனே பிரதமரை நீங்க அமைமெல்லாம் பேச முடியாது. அது யாரும் பேசக்கூடாது சார். பேசுறேன்னு இங்க நான் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரை சொல்லி அநாகரிகமா பேசுற வீடியோ எல்லாம் நான் காமிக்கிறேன். யாரா இருந்தாலும் தவறு. இருங்க, ஒரு மரியாதைக்குள்ள வந்து நம்ம வந்து விமர்சனம். இது இந்துக்கள் நிறைந்த நாடு, அதாவது அதிகம் உள்ள நாடு. உண்மைதான். கூட நம்ம இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் சகோதரர்களாக நாங்கள் ஓகேவா. உங்களை மாதிரி எந்த கிறிஸ்தவ நாடு இது வந்து முஸ்லீம் நாடுன்னு நாங்க சொல்ல வரல. இந்துக்களுக்கு ஒரு நாடு வேணும்னா சொல்லுவோம், அது சொல்ல முடியாதுன்னு அதிக ஓட்டு அதிகம் யார் இருக்கா இந்த நாட்டுல? இந்தியாவில அதிகம் யார் சார் இருக்கா? இந்துக்களா, இஸ்லாமியர்களா, சீக்கியரா, முஸ்லீமா, பார்சியா, யார் இருக்கா? இந்துக்கள் தான். இந்துக்கள் அதிகம் இருந்தாலே அந்த நாடு இந்துக்கள் நாடு. அப்படி இல்லையே, இருந்த இந்துக்கள் நாடு. நம்மளுடைய வழிமுறைகள் வந்து ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பிகளா பழகின ஒரு முறையில அந்த நேரத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து இதுவரைக்கும் முகலாய பேரரசு எல்லாம் நம்ம நாட்டை ஆண்டிருக்கு. அதுதான் சொல்ல வர. இருங்க, முகலாய சோழன் பாண்டியன் அந்த பக்கம் எவ்வளவு பெரிய ஆட்கள் ஆங்காட்ல இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் ஆண்ட முகலாயர்கள் ஆண்ட நாடு. சேர சோழ பாண்டியர்கள் பறந்து விரிந்து கம்போடியா வரைக்கும் போன நாடு. நம்ம என்ன பண்றோம்னா வந்தாரை வாழ வைக்கும் நாடு தேசம். இது அது ஜனநாயக நாடு. ரைட் ஓகே. ஜனநாயக நாட்டுல உங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல சார். ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்களா சார்? எல்லாருக்கும் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா முஸ்லீம்ங்க அவங்க சட்ட பிரகாரம் தான் போறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? ஜனநாயகம் உங்களுக்கு என்ன உரிமை? நாங்க என்ன சொல்றோம்? ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேசம். நீங்க வர மாட்டீங்களே. அந்த ஒரே நாடு ஒரே தேசம் நடக்காது. இந்தியா நீங்க இங்க இருந்து நீங்க போய் சவுதி அரேபியால போய் என் நாடுன்னு சொல்லிருங்க. இல்லங்க, அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு இது இருக்கு. உலகத்திலேயே ஜனநாயகம் உள்ள நாடு இந்தியா தான். இப்ப சைனா வந்து உலக மக்கள் அது கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜனநாயகம் சொல்ல மாட்டாங்க. அடுத்து நம்ம இந்தியாவிலதான் சார் எல்லாரும் மறுத்துவீங்க. இது இந்துக்களை மிரட்டுறது, இஸ்லாமியன் ஒரு சைடு சட்டை போடுறது, கிறிஸ்தவ ஒரு சைடு. இது இந்தியாவிலதான் நீங்க போய் இதே வெளிநாட்டுல போயிட்டு பாத்தீங்கன்னா துபாய், அரபு கண்ட்ரி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா என் நாடுமா இன்னைக்கு இஸ்ரேல்ல ஒரு சட்டை ஒரு சின்ன ஒரு குண்டை போட்டாங்க. இருங்க, இவ்வளவு பெரிய கோயில கட்டி இருக்காங்க. அந்த அரசாங்கமே சேர்ந்து கட்டி இருக்கு. எங்களுடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னா உங்க பிரதமர் எங்களுடைய பிரதமர்னா என்னன்னா என் தேசத்து இந்திய தேசத்தின் பிரதமர். ஏன் பிரதமர் பிரிச்சு பேசாங்க? சொல்லுவேன் என்னுடைய பிரதமர் அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது என்னுடைய பிரதமர் தான் நீங்க சொல்லுங்க. இந்திய நாட்டின் பிரதமர் என் தேச கட்சியை விடுங்க சார்.
ஏன் என்னுடைய பிரதமர் தான் நான் சொல்றேன். கட்சியை விட்டு நீங்க சொல்றீங்க. ஆமா, ஏன் உரிமையா ஒரு பாசமா நீங்க ஆமா, பேசுறீங்க. ஏன் தேசத்துல என்னுடைய பிரதமர் தான் நான் சொல்லுவேன். நான் என்னுடைய பிரதமர் இங்க வந்து இருக்கிறவரே இருங்க. இந்திய நாட்டு பிரதமர் நீங்க படிச்சிருக்கீங்க, புக்ல படிச்சு சொல்றது அது உங்க இஷ்டம். இந்த தேசத்துல நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆடுறாரு, என்னுடைய முதலமைச்சர் தான் நாங்க சொல்லுவோம். அவர் மேல என்ன தவறு இருக்கோ அதை சுட்டி காட்டுமோ தவிர நாங்க அநாகரிகமாலாம் பேச மாட்டோம். எங்க தேசம் தான் இது, என்னுடைய தேசம் தான், நான் வாழ்ற தேசம் தான் சார். கட்சியில சார் நான் வாழ்ற தேசம் தான். என்ன என்னுடைய பிரதமர் என்ன நினைக்கிறாரு, நீங்க அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயநாட்டுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. நம்ம கடந்த முறை கூட அதை பத்தி பேசணும். ஆமா, வரல, ஆமா. சந்தோஷம். பார்த்தாரு, நிறைய பார்த்தாரு, நல்ல விஷயம். ஆய்வுக்குழு இன்னும் அது வரைக்கும் பத்தி கொடுக்கல ஆனா பேரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கடந்த முறை நீங்க போற மாதிரி குழு போயிருக்கு, அந்த குழு ஆய்வு பண்ணோம், அதெல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசு அது முழு உதவியும் கொடுத்தா உங்களுடைய வாக்குப்படி மிக சிறந்த பிரதமர் கை கூப்பி நாம் அதை வரைய. இந்தியாவ மக்கள் வந்து பிரதமர் பிள்ளைகள் தான். நம்ம பிரதமருக்கு கீழே உள்ளவங்க தான். ஜனாதிபதி அதுக்கப்புறம் பிரதமர் கீழே. பிரதமர் நமக்காக உழைக்கிறவர் தான். எங்க பிரதமர் இதுவரைக்கும் அவர் வீட்டுக்கோ இல்ல அவர் ஊழல் பண்ணவோ, பணத்தை எடுத்தவோ, இல்லன்னா பங்களா கேட்டவோ, இல்லன்னா தீர்வு வாங்கவோ இல்ல. இல்ல சார், இருங்க சார், நீங்க உங்க ஊழல் இருந்து நாங்க ஊழலை ஒழிக்கத்தான் சார் வந்திருக்கோம். இத வந்து நான் ஒவ்வொரு பேட்டியிலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். நீங்க ஞாபகப்படுத்துறீங்க, நாங்க அதுதான் சாவா ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே பிஜேபி. நீங்க வந்து ஒரு அரச போய் பாருங்க. நம்ம ஒரு வீட்டை 2 பிள்ளைய கொண்டாட்டி பிள்ளைங்க 2 பிள்ளைகளை வச்சு வழி நடத்த முடியல. ஒரே ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை வழி நடத்த முடியல. நீங்க காலையில பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்குற பால் வரைக்கும் தான் உங்க வீட்டு பட்ஜெட். அதுதான் இந்த நாட்டோட பட்ஜெட். என்ன நீங்க பண்றீங்களோ குடும்பத்துக்கு, அதுதான் இந்த நாட்டோட பட்ஜெட். இதுல வந்து சில தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டுல வந்து இலவசம் சொல்லிட்டு கடனை வாங்கி கொடுக்க கூடாதுங்கிறோம். சரி, இத பத்தி நம்ம நிறைய பேசுறோம். சில விஷயங்கள் நம்ம பேசுவோம் நம்ம, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா அமைச்சர்களும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த முறை ஒரு 10 நாள் ராஜா கண்ணப்பன், ஒரு 2 நாட்கள் கீதா ஜீவன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் என்றார். அதை பற்றி உங்களுடைய கருத்து, அதுக்கு உங்களுடைய தலைமை வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை பண்ணாங்க. துணை அமைச்சர் யாரும் இருந்தாங்க, அதுக்கு இவர் உதயநிதி சொன்னாரு எல்லா அமைச்சரும் அவருக்கு உதவியா இருக்கிறா துணை அமைச்சர் தான். இந்த ஒரு பொறுப்பு இந்த நேரத்துல வந்து திமுக தலைமைக்கு தேவையா, தேவையில்லாத விஷயம் சார்? இது நாட்களும் காலங்களும் போக போக உங்க சொத்து மாதிரி ஆயிடுச்சு சார். நீங்க மன்னர் மாதிரி ஆயிட்டீங்க. தாத்தன், பாட்டன், முப்பாட்டன், அதுக்கப்புறம் பேரன், அதுக்கப்புறம் அவர் பையன், இப்படின்னு நீங்க கொண்டு வரீங்க. இது ஜனநாயக நாடு. நீங்க சொன்னீங்களே ஜனநாயகம் என்பது இது இல்ல. ஜனநாயகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்வது ஜனநாயகம் அல்ல, இது வந்து மன்னராட்சி. அதனால நீங்க வந்து துணை முதல்வர் நீங்க கூப்பிட்டு கொடுக்கலாம். இது யாரு கேள்வி கேட்கிறா? அதே விஷயத்தை நாங்க பிஜேபி கேட்போம். இருங்க நாங்க பிஜேபியில எங்க கட்சியெல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு சின்ன சாதாரண ஏழை, இப்போ வந்து ஒரு விவசாயி தான் அண்ணாமலை தலைவர், ஒரு சின்ன விவசாயி. அவர் வந்து தலைவராக்கி அவர் நாளைக்கு வந்து சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம். எங்க கட்சியில யாரு வேணாலும், ஏழை பால எவன் வேணாலும் சார், நியாயமானவன் நேர்மையானவன் எல்லா பதவிக்கும் வரலாம் சார். எங்களுடைய RSS முழு ஒழுக்கமே அதான். RSS பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. RSS உள்ள போனாதான் தெரியும் அது ஒரு ஒழுக்கமான இயக்கம் உலகத்திலே. அதனால நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுனீங்கன்னா தெரியாது. இருங்க ஒரு நிமிஷம். மன்னராட்சி வந்து இப்படிதான் நடக்கும். அது துணை முதல்வரும் அதெல்லாம் முதல்வர் கூட ஆகுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சரி, நீங்க கேக்குறீங்க ஒவ்வொரு இடத்துலயும். நீங்க பல முறை கேட்டிருக்கீங்க சார், வெள்ள நிவாரணம் கொடுக்கல, அது கொடுக்கல சார். எல்லாமே அரசு ரீதியா கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ரெக்கார்ட் இருக்கு. அதே மாதிரி இவங்க யார் அப்படின்னா
உங்களுக்கு தெரியும் போன வாரத்துல தென்னரசியும் SSR கோர்ட் என்ன பண்ணுச்சு? அது திரும்ப விசாரிக்க ஒரு சொல்லி புண்ணியமா நீதிபதி ஒரு ஜட்ஜி தன்னுடைய சொந்த இதுல அதை எடுத்து தூசி தட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் கூட இவங்க எல்லாம் வந்து விடுதலை செல்லாது அப்படின்னு பார்த்தா மணிஷ் சிசோடியா வந்து நீங்க வந்து 17 மாசம் உள்ள ஜெயில வச்சாங்க. ஆமா, சுப்ரீம் கோர்ட் தெளிவா கொடுத்துச்சு. இது வரைக்கும் உங்களால ஒண்ணுமே ஃபைல் பண்ண முடியல. ED-க்கும் CBI கொடுத்து அவர் வந்து மேல விடுன்னு கொடுத்துச்சு. இதெல்லாம் நம்ம நீதி சார். சுப்ரீம் கோர்ட் இப்ப கொடுக்கலாம், முன்னாடி கூட கொடுக்கலாம். அது சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்றதை நம்ம முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பா நீதித்துறை என்ன சொல்லுதோ பாதிக்கப்பட்டவர்கள் நியாயமான விஷயம் கிடைக்கும் எல்லாரும் அது பிரகாரம் நம்ம வழி நடக்கும். நீங்க இப்ப RSS வந்து ஒரு ஒழுங்கான ஒரு ஒருங்கிணை சாரி என்ன சொல்ல வந்தீங்க நீங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு இயக்கம் சொன்னீங்க. உலகத்திலே சிறந்த இயக்கம் நீங்க. அதை பற்றி வர நாட்களை பேசும். உங்க நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்காக திரு தாஸ்மணி அவர்களுக்கு நாம் தமிழர் நேயர் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.